வச்சுருந்தேன். ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர் வந்தோன்னா ஏர்லி மார்னிங் வந்துட்டு ஒரு வாக்கிங் போனேன். அப்போ உங்களுக்கு கூட ஒரு நியூஸ் போட்டு நீ கூட என்னென்னு கேட்டீங்க, 5 நொடியில் சம்பவம் செய்த போலீஸ் கமிஷனர்னு. அந்த நெய்பர்ஹுட் போலீஸ் கான்செப்ட் எப்படி? ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபோன் அடித்தோன்னே எடுக்கலைன்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடலாம், வெறும் போஸ்டர் தான் அடிக்கிறாரு, அதுபடி வேலை செய்யலாம். ஆனால் சொன்னோன்னே செகண்ட் ரிங்கில் எடுக்கிறாங்க. இந்த கான்செப்ட் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இதை? பப்ளிக் சப்போர்ட் எப்படி இருக்குது? நல்லா, ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 350 நெய்பர்ஹுட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. இது வந்து சிம்பிளாக என்னென்னா, இது கோயம்புத்தூரில் திடீர்னு உருவான ஒரு திட்டம் இல்லை. பல இடங்களில் வந்து பல அதிகாரிகள் வந்து இது முயற்சி செஞ்சுருக்கிறாங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திருக்கிறாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வருடங்களாக இந்த நெய்பர்ஹுட் போலீசிங் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஒட்டி நல்லா பண்ணுறாங்க. அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு இது இருக்குது. ஆனால் இங்கே வந்து நான் ஒருத்தர் 2 பேருக்கு பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணேன். பட் எல்லாருமே ஒரு குட் ரெஸ்பான்ஸ். இன்னொன்று நீங்களே ஸ்டேஷனுக்கு வேற போயிடுறீங்களாமே சடனாக? அதாவது இப்போ இதில் கடந்த 2 வருடங்களாக இந்த